இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் மிளகாய் உப்பு கறி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு 350 சின்ன வெங்காயம் நல்லா நைஸாக பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதில் வந்து சின்ன வெங்காயம் நிறைய சேர்க்கும் போது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் சின்ன வெங்காயம் நம்ம நிறைய சேர்த்துருக்கோம். இஞ்சி பூண்டு விழுது நமக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து வரமிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு 150 வரமிளகாய் நல்லா நைஸாக ஒரு 1-2 அடித்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம சிக்கன் மிளகாய் உப்பு கறி எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம சட்டி நல்லா காஞ்சிருச்சு. ஒரு 100-150 எண்ணெயும் நிறைய இருக்கணும், வெங்காயமும் நிறைய இருக்கணும். அப்போ தான் இந்த உப்பு கறி வந்து நல்லாயிருக்கும். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம அறுத்து வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், அதை சேர்க்கலாம். இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கி ஒரு மாதிரி வெங்காயம் நீங்கள் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியுது நல்ல ப்ரௌன் கலரில் வந்து வெங்காயம் நல்லா நமக்கு வதங்கி வந்துருச்சு. எடுத்து வச்சுருந்த கறியை இதோட சேர்த்துடலாம். இப்போ கறி வந்து நமக்கு நல்லா 3/4 பதத்துக்கு வெந்து வரணும். அது வரைக்கும் இந்த வெங்காயத்துலேயே நல்லா நீங்கள் கிளறி விட்டு வச்சுக்கணும். அடுத்து நம்ம இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த கறியை வந்து நீங்கள் வெங்காயத்தோடையே நல்லா 3/4 பதத்துக்கு வேகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நமக்கு நல்ல கறி நல்லா வெந்து உங்களுக்கே தெரியுது, நல்லா கறி சாஃப்டாக இருக்கிறது. இந்த பதத்தில் இருக்கும்போது நம்ம அடுத்ததாக எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதோட சேர்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாசம், பச்சை வாசம் வந்து போகிற வரைக்கும் நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ நீங்களே பாருங்கள், இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் எல்லாம் போய் நமக்கு கறியும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம அடுத்ததாக கடைசியாக எடுத்து வச்சுருந்த இந்த வரமிளகாய் அடித்து வச்சுருந்தோம் அதை சேர்த்துடலாம். நான் 150 உங்களுக்கு சொன்னேன். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து உங்களுக்கு காரம் எப்படி உங்கள் வீட்டில் நீங்கள் எவ்வளோ காரம் சேர்ப்பீங்களோ அவ்வளோ காரம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் கிளறி விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ பாருங்கள், வரமிளகாய் போட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு 10 நிமிஷம் சிம்மிலேயே வச்சு நல்லா அதை கிளறி விட்டுட்டே இருந்தோம். நல்லா வரமிளகாய் வந்து அந்த கறியோடு சேர்ந்து எப்படி இருக்குன்னு நீங்களே, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு எப்படி இருக்குன்னு நீங்களே பார்க்குறீங்க. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நமக்கு சிக்கன் மிளகாய் உப்பு கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம டால் சாம்பாருக்கோ இல்லை ரசத்துக்கோ வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.